ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் வேல்மாறன் நம்ம திருச்செந்தூர் குகன் அருள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேல்மாறனும் திருப்புகழும் நம்ம எப்படி பாராயணும், அது நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும், நம்மளுடைய கர்மாக்களை எப்படி அது வந்து குறைச்சிரும், இதை எப்படி நம்ம பாராயணம் பண்ணினாக்கா நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து திருப்பூரில் வந்து அவங்க அடியார்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு 500 பேர் வந்துருந்தாங்க. ரொம்ப அவங்க வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் அன்னதானம் வந்து கொடுத்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எந்த எல்லா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து எல்லாரும் பாராயணம் பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு அமைதியாக, இது மாதிரி ஒரு ஆன்மீக குழுவை நான் வந்து இது மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ ஒரு அருமையாக பண்ணியிருந்தாங்க. அந்த குகன் அருள் திருச்செந்தூர் வந்து ரொம்ப நீட்டாக அந்த ஒரு முருகன் குழு வந்து அமைச்சு அதை வந்து எல்லாருமே இங்கே மாற்றுங்க. அந்த திருப்புகழ் பாராயணம் பண்ணுறதுனால அவர்கிட்ட வந்து நல்லா ஒரு அவதாரம் அவரை பார்த்தோன்னே வேல்மாறனை வந்து நம்ம எப்படி பாராயணம் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய கர்மாக்கள் குறைச்சிடும், நம்மளுடைய குறைஞ்சிடும் அப்படிங்கிறத வந்து அனுதினமும் நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் சின்ன சின்ன திருப்புகளாவது குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அவங்க வந்து செஞ்சவங்களும் பணி செஞ்சவங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக குழு வந்து வழி நடத்துனாங்க. எல்லோரும் அமைதியாக வந்து அந்த வேல்மாறனை வந்து பாராயணம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா மன நிறைவாக இருந்துச்சு. வேல்மாறன் அவ்வளோ எல்லாருமே போய் கலந்துக்கிட்டு நான் வந்து டெய்லி இந்த திருப்பூர்லாம் அந்த வந்து பாராயணம் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நினச்சிருக்காங்க. வேல் வழிபாடும் நான் வேலும் கொண்டுட்டு போயிருந்தோம். நிறைய பேர் எல்லாம் வேல் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அங்கே வேல் வழிபாடு அவர் வந்து வேலுக்கு அபிஷேகம் வேலை வந்து பூஜை பண்ணி ரொம்ப இருந்தாங்க. சொற்பொழிவுல அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த வேல்மாறல் வந்து நம்ம எப்படி அந்த பாராயணம் நம்ம பண்ணணும் வீட்டில் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக நமக்கு சொல்லியிருந்தாங்க. முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அமைதியாக அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மக்கள்லாம் நிறைய பேர் கிளம்பினாங்க. ரொம்பவும் நல்லா இருந்தது. சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக குழு வந்து திருப்பூரில் வந்து பண்ணியிருக்காங்க. இதை எனக்கு கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து 4 வரியாக படுக்கும்போது குழந்தைங்க படிச்சுட்டு இது பண்ணால் அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அப்புறம் சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. தேங்க்யூ. கேட்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள்.